அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சபா சமையல். நான் ஏற்கனவே உங்களுக்கு கடலைப்பருப்பு வடை போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நான் இதில் என்ன ரெசிபினா, முறுமுறுன்னு அப்படியே வடை கிரிப்ஸியாக முறுமுறுன்னு ரொம்ப நேரம் ஆனாலும் அப்படியே இருக்கிறது மாதிரி இருக்குது. அப்படியே பொறுப்பாகவே இருக்கிறதுக்கு என்ன அதில் ஒரு சீக்ரெட்டுனா, நான் ஒரு பொருள் போடுவேன், அதை காட்டுறேன். நான் இது 1/4 கிலோ கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இன்னும் தண்ணி வடிக்கலை. நான் வடிச்சிட்டு மிக்சியில் அரைப்பேன். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அவல், மட்டை அவலை ஊற வச்சு அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த கடலைப்பருப்போடு போட்டு அரைப்பேன். அரைச்சோன்னே அது எப்படின்னா, அரைச்சி நம்ம 2 மணி நேரம் ஆனாலும் 3 மணி நேரம் ஆனாலும் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலுமே அந்த வடை அப்படியே மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், பதத்தே போகாது. அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 வெங்காயத்தையும் 2 வெங்காயம் இந்த கடலைப்பருப்போடு சேர்த்து போடுறதுக்கு கொஞ்சம் சிறிதளவு மல்லி இலை, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, உங்களுக்கு மிளகா காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டையுமே நான் ஒன்றா போட்டு, இது கடலைப்பருப்பு தண்ணியை வடிச்சிட்டு இதையும் போட்டு நான் ஒன்றா தான் போட்டு அரைப்பேன். அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு போட்டு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் அந்த அவல் ஊற வச்சேன் இல்லையா, அந்த அவலை ஒரு ஸ்பூனையும் நான் போட்டுக்கிறேன். போட்டு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கொஞ்சோண்டு மேலே ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். அதே மாதிரி நறுக்கின வெங்காயம் இருக்குது. இந்த ஒரு கொத்து மல்லி இலையும் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கேன், பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது மேலே கொட்டிக்கிறேன். மல்லி கொஞ்சோண்டு கருவேப்பிலை ரெண்டையும் போட்டிருக்கேன். அதேமாதிரி வெங்காயத்தோட ஒரு சிறிதளவு பச்சை மிளகா நறுக்கி போட்டிருக்கேன். நான் காரம் நிறைய சேர்க்க மாட்டேன், அதனால் அதையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் உங்களுக்கு சுடும்போது அதை அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சுடும்போது நான் காட்டுறேன். நான் உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இப்போ நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு உருட்டி வச்சா டக்கு டக்குன்னு தட்டி போடுற மாதிரி இருக்கும்ல, அதனால் நான் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒன்று ஒன்றா தட்டி நான் போடுறத காட்டுறேன் உங்களுக்கு. இது தேங்காய் சட்னி, இஞ்சி, கொஞ்சம் வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை எல்லாம் வச்சு அரைச்சி தேங்காய் சட்னி. இதுக்கு டிஷ்ஷு. தக்காளி சட்னியும் வைக்கலாம். நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன், அதனால் இப்போ உங்களுக்கு தட்டி போடுறத நான் காட்டுறேன். நான் கொஞ்சம் பெரிய உருண்டையாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உருண்டை தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு தட்டி போடலாம். ஒரு மீடியம் சைஸில் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சோன்னு எடுத்து போடுங்க. காஞ்சிருச்சு. இது எண்ணெயில் போடுறேன். கொஞ்சம் ஏன்னா உளுந்த வடைக்கு தான் கூட்டி வைக்கணும், கொஞ்சம் தீயை கொஞ்சம் ஹையில் வைக்கணும். இது கார வடைனால கொஞ்சம் தீயை சிம்பிளை வச்சு போட்டு அது கொஞ்சம் நின்று வேகும். உங்களுக்கு பருப்பு வடை இல்லையா, அதனால் உள்ளே உள்ளது வேகாது, சீக்கிரம் தீஞ்சிரும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு போடுங்க. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பொறுப்பு இருக்கும். அப்புறம் அது பொறு போயிடும். அப்புறம் இதை போட்டு பார்ப்போன்னு போட்டு பார்த்தேன். அவல் போட்டு பார்த்தேன், ஒரு டீஸ்பூன் ஊற வச்சு. சாயந்தரம் எடுக்கும்போதும் அப்படியே மொறுமொறுப்பாக இருந்துச்சு. சாயந்தரம் டீக்கு எடுக்கும்போது மொறுமொறுப்பாக இருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்போ நம்ம இது போட்டதுனால தான், அவல் போட்டதுனால தான் இந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி போட்டு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன். எல்லாம் எல்லோருமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் எப்படின்னா பார்த்துட்டு செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுறாங்க.
பண்ணிவிட்டு இது இப்படி இருக்குது எனக்கு இந்த ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்டுகள் வீட்டுக்கு வந்து என்கிட்ட வந்து சாப்பிட வருவாங்க. ஏதாவது இதானா வருவாங்க. நான் அப்போ வந்து ஃப்ரெண்டுகளுக்கு செஞ்சு வைப்பேன். இது நல்லா இருக்குல்ல, இது எப்போ பண்ண என்னென்னு பண்ண அப்படின்னு கேட்பாங்க. அந்த ரெசிபியை சொல்லுவேன். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வீடியோ அனுப்பி விடுவாங்க. அதனால் வந்து என் ஃப்ரெண்டுகள் பூராமே அவங்க எனக்கு வந்து ஹெல்ப்பாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி நான் ஏதாவது செய்யணும், குழந்தைகளுக்கு இந்த துவதலுக்குன்றது, ஓட்டு மாவு போடுறது, இந்த மாதிரி எந்த ரெசிபி போட்டாலும் உடனே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாப்புல. பண்பில் வச்சுமே உங்களுக்கு வடை வந்து ரொம்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. எனக்கு காஞ்சதுனால எனக்கு கலர் மாறிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா மொறுமொறுப்பாக அப்படியே நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும், மொறுமொறுப்பாக இருக்கும். அப்படியே கடைசி வரையும் அது மொறுமொறுப்பாகவே இருக்கும். சாயந்தரம் 5 மணி வரையும் அப்படியே இருந்துச்சு. அதான் எனக்கு என்னடா நம்ம காலையில் போட்ட வடை இவ்வளோ கிரிப்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்போ தான் நினச்சேன், சரி நம்ம வந்து அவல் போட்டோம் அதனால் அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, சரி வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எதுவுமே நான் வீடியோ எடுக்கும்போது ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு தான் எடுப்பேன். அது மாதிரி நான் செஞ்சு பார்த்துட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இங்கே பாருங்களேன், இப்படி உடைக்கும் போதே சவுண்டு வரும் பாருங்கள், மொறுமொறுப்பாக இப்படி சவுண்டு வருதா, நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அதிகமாக நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பொறுப்பாக சூப்பராக இருக்குது. அப்படியே வாயில் வச்சு மெல்லும் போதும் அப்படியே நல்லா திருப்தியாக நான் சாப்பிட்டு காட்டுறேனோ அதனால் பேச முடியல. நல்லா இருக்குது. நல்லா செஞ்சு பாருங்கள்.